துலாம், பதவி உயர்வு வருமா? சனி ஆறில் தான் நிறைய பேர் பயப்படுவீங்க. ஐயோ என்ன போகுது, டைவர்ஸ் ஆகிடுமா? அதெல்லாம் ஆகாது. நிறைய நன்மைகளும் பதவி உயர்வுகளும் இந்த மாதம் முழுக்க. துலாம், பதவி உயர்வு வருமா? இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நம்மளுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை குரு கொடுத்துருவாரா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கும். எஸ், அதை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா அதான் முக்கியம். நீங்கள் பாதி பார்த்துட்டு அப்புறம் பாதி புரிஞ்சுக்காதீங்க. ஸோ கடைசி வரைக்கும் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் புரிய வரும். ஓகே, இந்த விஷயம் அவங்க சொல்கிறாங்களே, ஏதோ ஒரு வகையில் நம்ம வாழ்க்கையில் ஒத்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரிய வரும். அண்ட் நம்மளுடைய சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் என்ன ராசியில் பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் தெரிஞ்சுப்பேன். துலா ராசி. துலா ராசிக்கு எதிரிஸ்தானமான குரு பகவான் இந்த ஜூன் மாதத்தில் உச்சமாக போகிறாரு. வராரு குரு வராரு அப்படின்ற மாதிரி உச்சமாக போகிறது அப்படின்றது ஒரு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமான ஒரு விஷயம். ஸோ எதிரிகளே உங்களை கஞ்சி பயப்படுவாங்க. ஒர்க் லைஃப்பில் உங்களை யாராவது தூக்கி வீசணும், அவனை எதுக்கு இன்னும் வேலையில் வச்சுருக்கு, தூக்கி போட அவனால் என்ன இப்போ நம்மளுக்கு நடக்க போகுது, இல்லை அந்த பொண்ணு வேணாம் தூக்கி போடு அப்படின்னு நினச்சாலும் இப்போ கூப்பிட்டு உட்கார வச்சு, இல்லைப்பா நீ போயிட்டனா இந்த கம்பெனியை யாரும் வழி நடத்த முடியாது, நீ உட்காந்து இந்த கம்பெனியை பாருன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பதவியை கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீரியஸாகவே உங்கள் சுய ஜாதகத்தில் குரு நல்ல இடத்துல, ஏன்னா குரு உச்சமாக போகிற இடம் இது. அடுத்த ஒரு வருஷம் குரு உங்களுக்கு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்க போகிறாரு. ஸோ பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இருக்குது, புது அங்கீகாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, முதலீடு உங்களை நம்பி பண்ணுவாங்க. உங்களை யாரெல்லாம் டவுன்ஃபால் பண்ணாங்களோ அத்தனை பேரும் ஐயோ நீங்களா, தயவு செஞ்சு உங்களை நான் பேசின பாருங்க, நான் பேசினது தப்பு தான் அப்படின்னு சொல்லி உங்களை தேடி மன்னிப்பு கேட்பாங்க. துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் 5ஆம் இடத்துல ராகுவும், 11ஆம் இடத்துல கேதுவும், 6ஆம் இடத்துல சனியும், 7ஆம் இடத்துல செவ்வாயும், 9ஆம் இடத்துல சூரியனும் புதனும், 10ஆம் இடத்துல குரு. இதுதான் கிரகநிலை. இந்த கிரகநிலையில் இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாரு, ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு சூப்பர் ஸ்டார் இருக்காங்க சரிங்களா. அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் ரஜினி மட்டும்தான் சூப்பர் ஸ்டார்னு நம்ம நினச்சிக்கூடாது. ஒரு ராசிக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார். அப்போ இந்த ராசியை பொறுத்த வரைக்கும், துலா ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. 6ஆம் இடம் என்பது என்னங்க, ரணரோக சத்ருஸ்தானம், எதிரிகள் ஸ்தானம், வம்பு ஸ்தானம், வழக்கு ஸ்தானம். இப்போ உங்களுக்கு பஞ்சாயத்து வரக்கூடிய காலகட்டமாக நெருங்கிடுச்சு. ஏன்னா சனி அடுத்து ஒரு 6 மாதம் வக்ரமாக போகிறார்ல, இந்த ஜூன் மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிருங்க. அடுத்து ஒரு 6 மாதம் உங்களுக்கு வக்ரமாக போகிறதுனால லீகல் இஷ்யூஸ், இப்போ நீங்கள் கரியரே உங்கள் வேலையே நீங்கள் ஒரு லாயராக இருக்கீங்க, அட்வொகேட்டாக இருக்கீங்க, ஒரு ஜட்ஜாக இருக்கீங்க, ஒரு இரு தரப்புக்கு இடையில் ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப 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 பாசிட்டிவான மாதம் இந்த மாதம். உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே வெளியே வரக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா 10ல் குரு இருக்கார், 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 10ல் குரு, 6ல் சனி இருக்கும்போது உங்களுடைய கரியரில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைம் பீரியட் இந்த ஜூன் மாதம். அதுவும் ஜூன் 2nd வீக்லலாம் பாருங்கள், ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் எப்படி பார்த்தாலும் சனி வக்ரம் தான். ஸோ வக்ரம் ஆகிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு திருப்பி ரொட்டேஷனல் மோஷன் திருப்பி முதல்லேருந்து ஆரம்பிக்கும். அப்போது இந்த டைமு உங்களுக்கு கரியரில் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டை கண்டிப்பான முறையில் துளாராசிக்காரங்க ஃபீல் பண்ண தான் போகிறீங்க. அதுவும் நான் சொன்னேன், இந்த துறையில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அட்டகாசமான ஒரு டைம் பீரியட். இதை விட்டீங்கன்னா திரும்பி வருமா, சத்தியமாக எனக்கு தெரில. இந்த ஒரு 6 மாத கேப்பை நீங்கள் விட்டீங்கன்னா திரும்பி கண்டிப்பான முறையில் சனி அங்கே உட்காரத்துக்கு மறுபடியும் ஒரு 30 வருஷம் ஆகும். குரு இங்கே உட்கார கடகராசியில் வர்றதுக்கு மறுபடியும் ஒரு 12 வருஷம் ஆகும். ஸோ இதெல்லாத்தையும் கணக்கு பண்ணி நம்ம பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸை நீங்கள் சாலிடாக ரொம்ப கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸலண்ட் க்ரோத்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு 12 இயர்ஸில் அது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். கூப்பிட்டு பதவியும் பேரையும் புகழையும் அங்கீகாரத்தையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. யாரெல்லாம் உங்களை வேண்டாம்னு சொல்லுவாங்களோ இப்போ எல்லாரும் கூப்பிடுவாங்க. வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கேம் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்து ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது,
துளாராசிக்காரங்க சும்மாவே வந்து எனக்கு என் லவ்வர் தான் முக்கியம், என் ஒய்ஃபு தான் முக்கியம், எனக்கு என் ஆளு தான் முக்கியம், எனக்கு ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுவீங்க. ஐ மீன் அதை சொல்லிகிட்டே இருப்பீங்க. பட் ஆனால் நம்ம அடி வாங்க எங்கே தெரியுமா? அதே ரிலேஷன்ஷிப்பில் தான் அடி வாங்குவோம். அதே ரிலேஷன்ஷிப் தான் நம்மளை ஏமாத்தோம், அதே ரிலேஷன்ஷிப் தான் நம்ம முதுகில் குத்தோம். நம்மளை வந்து படாத பாடு படுத்துறது இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் தான். அப்படி இருந்தும் நம்ம என்ன பண்ணுவோம்? மறுபடியும் 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 அந்த பார்ட்னருக்காகவே வாழும். ஏன்னா நம்ம பார்ட்னருக்காகவே வாழ பிறந்தவங்க. ஸோ நம்ம பார்ட்னர்ஷிப்புக்கு தான் எப்பயுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த வகையில் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும், துலா ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகளுமே வந்து உண்டு. அந்த நன்மைகள் வந்து அவங்க வாழ்க்கையில் எப்பயுமே அவங்க இங்கேன்னு இல்லைங்க, பல இடங்கள்ல அவங்க நிறைய நன்மைகளை மட்டும்தான் செய்கிறாங்க ரிலேஷன்ஷிப்பில். ஸோ மேரேஜ்க்கான பாசிபிலிட்டி இருக்கா இந்த மாதத்தில்? எங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கா? பண்ணலாமா வேணாமா? ஏன்னா வீட்டில் நிறைய அம்மா அப்பாலாம் இப்போ எப்படின்னா முடிவு எடுத்துருவாங்க. ஏன்னா குரு வர நல்ல இடத்துக்கு வந்துட்டாரா, ஜாதகத்தை போய் காமிச்சிருவாங்க ஜோதிடர்கிட்ட. அவர் நல்லா இருக்காருப்பா, குரு நல்லா இருக்காரு, பண்ணலாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பண்ணுன்னு சொல்லி உங்களை ஒரு ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வச்சுருப்பாங்க. பட் இந்த மாதம் நீங்கள் பண்ணலாம், அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுக்கலாம். ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. சனி 6ல் இருக்காருன்னு பயப்படாதீங்க. சனி 6ல் இருக்கிறது பல நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பாருன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது. சனி 6ல் தான் நிறைய பேர் பயப்படுவீங்க. ஐயோ என்ன போகுது, டைவர்ஸ் ஆகிடுமா? அதெல்லாம் ஆகாது. பொறுமையை வளர்த்து விடுவார். சனி பகவான் உங்களுக்கு 6ல் இருக்கும்போது நிறைய விஷயங்களில் பொறுமையும் நிதானத்தையும் தான் உங்களுக்கு வளர்த்து விடுவார். அது உங்களுக்கு தெரியாது. அது எப்போ தெரியும்னா, அந்த ஒன்ஸ் அவர் 6ஆம் வீட்டை கிராஸ் பண்ணி வெளியே போகும்போது தான் அவங்களுக்கு புரியும். ஐயோ நம்ம வாழ்க்கையில் நம்ம இவ்வளோ ஒரு பொறுமைசாலியாக இருந்தோமே, நம்ம எப்பயுமே இப்படி இல்லையே, நம்மளே யார் மாற்றினது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 1 இயர் அதுக்கு சூப்பராக இருக்குது. சனி நிறைய விஷயத்தில் உங்களுக்கு பொறுமையை வளர்த்து விடுவார். பட் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எஸ், மேரேஜ்க்கான ஒரு அமைப்பு நான் பார்க்குறேன். அடுத்து படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது? உங்களுக்கு இந்த மாதம் நன்மைகள் நடக்குமா? ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தான் நம்மளுக்கு ஆகாதவர். அவரே இப்போ வந்து கடைசி டைம் பீரியட்லாம் தான் பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருந்தாருன்னு தான் பேர். பெருசாக ஒன்றும் நன்மை செய்யலை. எப்படி செய்வார்? அவர் 6ஆம் இடத்தோட அதிபன் இல்லை, 9ஆம் இடத்துக்கு வரும்போது பெருசாக இல்லை. பட் இப்போ கடகத்தில் வந்து உச்சமாகிறது ஒரு நல்ல விஷயம். கடகத்தில் வந்து உச்சமாகக்கூடிய ஒரு காலகட்டமானது ஏற்படுறதுனால உங்களுடைய படிப்பு நல்லாயிருக்கும், உங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி வீட்டில் வந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட்டுமே உங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்லாவே இருக்கும். கடகத்தில் உச்சமாகக்கூடிய இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ ராசிக்கு 4ஆம் வீடு என்னது? தாய் ஸ்தானம், வீடு. ஸோ அப்போ வீட்லேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும், பேரண்ட்ஸால் ஒரு சப்போர்ட் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். எப்பயுமே ஒரு விஷயங்க, துளாராசியை பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பாவோட கனெக்டிவிட்டியில் இருக்காங்களோ இல்லையோ, தாத்தா பாட்டியோட ரொம்ப கனெக்டிவிட்டிலே இருப்பாங்க. உங்கள் பூர்வீகத்தோட ரொம்ப கனெக்டிவிட்டி இருப்பாங்க. ஏன்னா சனி அப்படின்னு வந்துட்டாலே அந்த இடத்துல பூர்வீகம். சனியோட வீடு 4ஆம் வீடு மகரம். அப்போ அந்த பூர்வீகம் தாய் தந்தையை விட பூர்வீகத்தோடையும் பாட்டி தாத்தாவோடையும் ரொம்ப கனெக்டடாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதமும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும், கவலையே வேண்டாம். ஸோ மொத்தத்தில் துளாராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகளும் பதவி உயர்வுகளும் இந்த மாதம் உங்களுக்கு வர்றதுக்கு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கு. கரெக்டாக நீங்கள் கிராப் பண்ணிங்கன்னா அதை உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாம். அண்ட் கன்னிராசி இப்போ தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணுங்கள். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.